குருப்யோ நமஹா நமோ நமஹா. சனிக்கிழமை ஆஃப்டர்நூன் ரிலேட்டிவ்லி ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நாளாக நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு காமன் இஷ்யூஸ் எடுத்துட்டு அதை பற்றி இன்றைக்கி பேசலான்னு தோணித்து. சான்ஸ்கிரிட்டில் மனமேவ காரணம் பந்த மோக்ஷயோகோ, நம்ம மனசு தான் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கோ துக்கப்படுறதுக்கோ காரணம். மனமே குரு அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் நிறைய என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்ம வாழ்க்கையோட தரம் நம்ம மனசை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். புரிஞ்சுட்டா தானே அதை பற்றி கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். எந்த விஷயம் இருந்தாலும் ஒரு ஆப்ரேட்டிங் மேனுவல் இருந்து அப்படி தானே அதை கரெக்டாக ஆப்ரேட் பண்ண முடியும். இந்த மனசை உள்ள ஆப்ரேட்டிங் மேனுவல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பதஞ்சலி யோக சூத்திரா பார்த்தோம்னா 196 சூத்திரங்கள் ப்ரிடாமினன்ட்லி மனசை தான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படி தான் பார்க்குறாங்க. அது தான் எல்லா ரியலைஸ்டு மகான்களே கொடுக்குற வழியெல்லாம் இந்த மனசை கரெக்டாக புரிந்து கொள்ளுது, அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணுங்கிறதா இருக்குது. இப்போது பாருங்க, சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். என்ன டெக்னிக்கல் வேர்டு? ஞானேந்திரியம். ஞானேந்திரியங்கள்னால் சென்ஸ் ஆர்கன்ஸ். என்னெல்லாம் சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது? கண், காது, மூக்கு, நாக்கு சுவைக்கிறது, ஓகே, தோல், இதெல்லாம் ஞானேந்திரியங்கள். ஏன் ஞானேந்திரியங்கள்? ஞானம்னா இன்ஃபர்மேஷன், அது இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது, இன்புட் டிவைஸ் நம்மளுக்கு. கர்மேந்திரியங்கள்னால் அவுட்புட் டிவைஸ். என்னெல்லாம்? கை, கால், பேச்சு, ரீப்ரொடக்டரி ஆர்கன்ஸ், எக்ஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ், இதெல்லாம் அவுட்புட் கொடுக்குறது. சரியா? இப்போ இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும் முதல்ல. ஏன்னா மனசுக்கு இன்புட் கொடுக்குறது யார்? சென்ஸ் ஆர்கன்ஸ். இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எப்படின்னு அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் முதல்ல. சென்ஸ் ஆர்கன்ஸ் வஸ்து தந்திரம் அப்படிம்பாங்க. வஸ்து தந்திரம்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஆப்ஜெக்ட். த ஆப்ஜெக்ட்ஸ் கண்ட்ரோல்ஸ் த பெர்செப்ஷன். எப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா புரியும். இப்போது நான் பேசுகிறத நீங்கள் கேட்டுருக்க இல்லையா? அப்போ நான் கேட்குற சவுண்டு உங்களுக்கு காதுக்கு போகிறதா இல்லையா? நீங்கள் வில்ஃபுல்லாக அதை பண்ணுறீங்களா? ஓகே, ஐ ஆம் டூயிங் த லிசனிங் பார்ட். நான் இவர் பேசுகிறத நான் கேட்கிறேன் அப்படின்னா, நான் பேசிகிட்டே இருந்தாலும் நீங்கள் நான் இது பேசுகிறத கேட்கக்கூடாது அப்படின்னு நினச்சா கேட்காமல் இருக்குமா அந்த சவுண்டு? எக்ஸாமினேஷன் டைம், பக்கத்து வீட்டுக்காரன் சவுண்டு பிளாஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு பாட்டை போடுறான். நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் டைம், நம்ம காதுகிட்ட சொல்கிறோம், காதே எனக்கு எக்ஸாமினேஷன் டைம், ஒன்லி நான் படிக்கிறது மட்டும்தான் எனக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், பக்கத்து வீட்டு சவுண்டெல்லாம் காதில் கேட்கக்கூடாது. காது கேட்குமா? சொன்னால் கேட்குமா? அது சவுண்டு வந்தால் பக்கத்தில் இருந்தால் கேட்கத்தான் செய்யும். அப்படி தான் அது டிசைன் ஆகிருக்கு. அது புரிஞ்சுக்கணும் முதல்ல. கண்ணை திறக்கிறோம், ஏத்தாப்பில் ஒரு மரம் இருக்குது. எனக்கு கண்ணை திறக்கிறோம், ஏத்தாப்புலையும் பார்க்குறோம், மரம் தெரியக்கூடாது. அல்லது மரம் பச்சை கலராக இருக்குது, எனக்கு பச்சை கலர் வேண்டாம், இது பிங்க் கலரான மரம் தெரியணும்னு தெரியுமா? தெரியாது. இதுக்கு பேர் வஸ்து தந்திரம். வஸ்து தந்திரம்னா அந்த சென்ஸ் ஆப்ஜெக்டை பொறுத்து சென்ஸ் பர்செப்ஷன் இருக்கும். நாட் வித் அவர் வில். த டூயரோட கண்ட்ரோலில் இல்லை. அப்போது என்ன பண்ணணும்? அப்போது இந்த கர்மேந்திரியங்களை யூஸ் பண்ணி நம்ம ஞானேந்திரியங்களை ரெகுலேட் பண்ணலாம். எப்படி? ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டிவி பார்த்துட்டுருக்கீங்க, அதில் ஒரு சினிமா பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க வச்சுங்களேன். அதில் ஒரு சீன் வருது, ரொம்ப வயலண்ட்டாக இருக்குது அந்த சீனு. உங்களுக்கு அந்த சீனை பார்க்க பிடிக்கல. அப்போ என்ன செய்யலாம்? ஃபஸ்ட்டு ரிமோட்டை வச்சு அதை அணைக்கலாம், அந்த சேனலை அணைக்கலாம். கரெக்டாக எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். அப்போ கை கர்மேந்திரியம், ஆர்கன்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ ஆர்கன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கேன் பி யூஸ்ட் டு ரெகுலேட் த இன்புட், ரெகுலேட் த ஃபங்க்ஷன் ஆஃப் த சென்ஸ் ஆர்கன்ஸ். கரெக்டாக? இல்லைன்னா என்ன பண்ணலாம்? நீங்கள் அந்த டிவி நடந்துட்டு இருந்தாலும் கண்ணை மூடிக்கலாம். அந்த சவுண்டு கேட்க வேண்டாமா? கண்ணையும் மூடிட்டு காதையும் மூடிக்கலாம். அல்லது முகத்தை திருப்பிக்கலாம். இந்த திருப்புறது மூமெண்ட் எல்லாமே கர்மேந்திரியங்கள், ஆல் மூமெண்ட்ஸ். ஸோ கர்மேந்திரியத்தை வச்சுட்டு ஞானேந்திரியங்களுடைய இன்புட்டை நம்ம ரெகுலேட் பண்ணலாம். இல்லைன்னா ஞானேந்திரியம் பை இட் செல்ஃப் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அதுக்கு தான் நம்மளுக்கு கர்மேந்திரியங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த கர்மேந்திரியங்களை ஜுடிஷியஸாக யூஸ் பண்ணணும். ஞானேந்திரியங்களும் ஜுடிஷியஸாக யூஸ் பண்ணுறோம். நல்ல விஷயங்களை படிக்கிறோம், நல்ல விஷயத்தை கேட்குறோம். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை கேட்குறோம்,
நல்ல புக்கை படிக்கிறோம், ஸ்கூலில் டீச்சர் சொன்னதை கேட்குறோம், படிக்கிறோம், அதுக்கெல்லாம் ஞானேந்திரியங்களை யூஸ் பண்ண தான் ஆகணும். ஏன்னா அது யூஸ்ஃபுல், ஃபங்க்ஷனல். 4 பேருக்கு நன்மை பெய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சென்ஸ் ஆர்கன்ஸை வந்து அப்படியே அலோவ் பண்ணி இன்புட் எடுத்துக்கணும். சரி, இப்போது எந்த இடத்துலலாம் நீங்கள் ஒரு ரோடு வழியாக போயின்னு இருக்கீங்க, அங்கே ஒரு ரகலை நடந்துட்டுருக்கு, ஒருத்தன் அடிக்கிறான், ஒருத்தன் குத்துறான், ரத்தம்லாம் வருது, உங்களுக்கு பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு தைரியம் இல்லாத தடுக்க முடியலன்னு நினச்சலாம், அந்த இடத்துலேருந்து காலை யூஸ் பண்ணி வேறு இடத்துக்கு போகலாம், அந்த ரகலையில் இருக்கக்கூடாதுன்னு. இல்லைன்னா கண்ணை மூடின்றலாம், பார்க்காம இருக்கலாம். அதுக்கெல்லாம் இருக்குது, நம்மளுக்கு யூஸ் பண்ணி கர்மேந்திரியங்கள் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ வந்து கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் என்ன? ஞானேந்திரியங்கள் வந்து கர்த்தா த டூயரோடு கண்ட்ரோலில் இல்லை, அது வந்து ஆப்ஜெக்டோட பேஸில் இருக்குது. அப்படி இருக்குது. அதுக்கு பேர் என்ன? வஸ்து தந்திரம். வஸ்துனா ஆப்ஜெக்ட். த சென்ஸ் ஆப்ஜெக்ட் வில் டெஃபினெட்லி will provide the necessary information when the sense organs come into contact with that. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த கம்மிங் இன்டு கான்டாக்ட் இருக்கு இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு, ரெகுலேட் பண்ணுறதுக்கு கர்மேந்திரியங்களை யூஸ் பண்ணிக்கலாம். இதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு விஷயம் சரியா இல்லை, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கோல் பேசுகிறாங்க, உங்களுக்கு பிடிக்கலைன்னா என்ன பண்ணலாம், காதை பற்றிக்கலாம். ஆனால் காதை பற்றிட்டா அவங்களே தப்பாக நினச்சி போனால் அங்கே இடத்துலேருந்து முள்ள மூவ் பண்ணிடலாம். கர்மேந்திரியங்களை யூஸ் பண்ணலாம். இந்த நாலேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கேயே இருந்துட்டு அவங்கள குத்தம் சொல்லிட்டு இருக்கிறத விட அந்த இடத்துலேருந்து வெளியில் போகலாம். டிவி சேனல் ஒன்று பார்க்குறீங்க, பிடிக்கலை, சேனலை மாற்றலாம், நீங்கள் அங்கேருந்து போகலாம், கண்ணை முடிக்கலாம். இதை மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஐயோ இந்த டிவியில் ஏன் அப்படி காட்டின்னு இருக்கான் அப்படின்னு டிவிக்காரன் திட்டுறதை விட நம்ம கையில் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். சரி, ஒரு தரம் நம்ம இந்த சென்ஸ் ஆர்கன்ஸை சென்ஸ் ஆப்ஜெக்டோட கனெக்ட் பண்ணிட்டோம்னாக்க அப்போ என்ன ஆகிடுது, இன்புட் ஆகிடுது. அப்போ உள்ளே போய் ஸ்டோர் ஆகிடும். அது உள்ளுக்குள்ளே மனசு வந்து கம்ப்யூட்டர் மாதிரி தான். நீங்கள் டேட்டா என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போய் ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆகி என்ன பண்ணணுன்னாக்க ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் சிமிலர் வேர்டு அல்லது சிமிலரை பார்த்தேன்னாக்க இந்த பழைய இன்ஃபர்மேஷனும் வெளியில் வரும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா புரிஞ்சுப்படும். இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா கூகுளுக்கு உடனே போகிறோம்ல, கூகுளில் போய் அது இன்ஃபர்மேஷனை போடுறோம்ல, அந்த வேர்டை என்டர் பண்ணிவிட்டு அது வேர்டை போட்டு என்டர் பண்ணாக்க அதை பற்றி என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதெல்லாம் ஒன்றா வந்துடுறதில்ல. பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் சர்ச் அது அந்த ஆர்டரில் முதல்ல வரும். இதெல்லாம் சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணி அதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஒருத்தரெல்லாம் அவங்களுடைய ப்ராடக்டை தெரியணுன்னாக்கா அதை நிறைய சர்ச் இன்ஜினில் அப்படி திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி வைப்பாங்க. அதெல்லாம் அதை மாதிரி நம்ம விஷயத்தை எந்த விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கோம், திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கோப்போ அதுக்கு தக்கன நம்ம வந்து ஒரு விஷயத்தை பற்றி கூகுள் சர்ச்சில் போட்டோம்னா அதை மாதிரியே அப்போ அந்த இன்புட் போடுறதுங்கிறது ஞானேந்திரியங்களை யூஸ் பண்ணுறது. நம்ம ஒரு விஷயங்களை இப்போ பார்க்கும்போது அப்போ உடனே மைண்டுக்கு இன்புட் போட்டுடுறோம். அது இன்புட் போட்டோன்னு என்ன செய்யும், சர்ச் இன்ஜின் மாதிரி என்டர் பண்ணினா அதுக்கு ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்துடும். 10, 15, 20, 30, 100 கூட வரும். இந்த ஒரு தடவை அந்த இன்புட்டு போட்டாச்சுன்னா அந்த 100 இன்ஃபர்மேஷன் வந்து ஏற்கனவே பதிந்து இருக்கிறதுல தானே கொண்டு வருது. அது நம்ம கையில் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாலேஜ். மனசு என்ன பண்ணுறதுங்கிறது 5 + 3 = 2 அப்படின்னு போட்டால் 8 வந்துடும். 8 ஏன் வந்துன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நான் தான் போட்டிருக்கேன் 5 + 3 = 2. அது மாதிரி இப்போது நான் வந்து என்னோடய சென்ஸ் ஆர்கன்ஸை என்ன யூஸ் பண்ணுறேனோ அது இன்புட் டு த மைண்டை போட்டு என்டர் பண்ணிட்டேன்னா அது என்ன பண்ணும், பழைய விஷயங்கள் எல்லாம் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தக்கன எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். அது என் கையில் இல்லை, இது என் கையில் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ எனக்கு 8 வேண்டாம்னா என்ன பண்ணுவோம், நம்ம 9 உடனே என்ன போடுவோம், 6 + 3 = போடுவோம். அதை மாதிரி இப்போ ஒரு பர்டிகுலர் அவுட்புட்டு வருது. இந்த அவுட்புட்டுக்கு வந்து நம்ம அங்கே வந்து எண்ணங்கள், தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மைண்டில். ஸோ அந்த தாட்ஸ் வரும்போது எனக்கு அந்த தாட்ஸ் வந்து ரொம்ப ஃபங்க்ஷனலாக இல்லை, டிஸ்டர்பிங்காக இருக்கான்னு என்ன பண்ணணும்னா என்னோடய கீவேர்ட்ஸ், என்னோடய இன்புட்டை மாற்றணும். எப்படி ஒரு டிவி ஸ்க்ரீனில் ஒரு விஷயம் நடக்கும்போது என்னால் நான் சேனலை மாற்றுறேனோ, கண்ணை முடிக்கிறோம், அதை மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ளே வர எண்ணங்கள் வந்து பயமான எண்ணங்களாக இருந்தாலும் சரி, கவலையான எண்ணங்களாக இருந்தாலும் சரி, உடனே புரிஞ்சுக்கணும் அந்த கவலையான எண்ணங்கள், பயமான எண்ணங்கள் வந்து என் கையில் இல்லை, நான் ஏற்கனவே உள்ள போட்ட இன்புட்டுக்கு கரஸ்பாண்டிங் அவுட்புட்டு தான். இது அவுட்புட்டு, இது இன்புட் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அவுட்புட் வந்து என் கண்ட்ரோலில் இல்லை, டூயரோட கண்ட்ரோலில் இல்லை, அது வந்து ஃப்ரீவில் இல்லை, அது டெஸ்டினி. வாட் இஸ் ஃப்ரீவில்? நான் என்ன கீ இன் பண்ணுறேன், இன்புட்டு, அந்த 5 இந்திரியங்களை வந்து
எப்படி நான் யூஸ் பண்ணுறேங்கிறது என் கையில் இருக்குது. ஏன்னா கர்மேந்திரியங்களை வச்சு நான் அதை ரெகுலேட் பண்ணலாம். ஃபங்க்ஷனலாக இருந்ததுன்னா அதை ஒரு கிளாஸ் ரூமில் போய் டீச்சர் சொல்லி கொடுக்குறத கேட்குறேன்னா அது தடுக்காமல் அதை அலோவ் பண்ணலாம். வேறு எதாவது இருந்ததுன்னா அந்த இடத்த விட்டு தள்ளி போகலாம், அதை கண்ணை முடிக்கலாம், சேனலை மாற்றலாம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை ஒரு தடவை புரிஞ்சுட்டோம்னா கரெக்டான இன்புட் கொடுப்போம். அதுக்கு தக்கன நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி சிமிலர் ஈவெண்ட் வரும்போது மனசு வந்து பழைய டேட்டா என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து காட்டும். அப்போ அந்த கூகுள் வந்து எல்லாத்தையும் போட்டு கடக்கடன்னு காட்டும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு புரியும். என் சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் கல்லிடைக்குறிச்சி. இப்போ நான் கூகுளில் போய் கல்லிடைக்குறிச்சி மட்டும்தான் போடுறேன் வச்சுங்களேன், அது கள்ளக்குறிச்சியை பற்றி எல்லாத்தையும் கொடுக்கும். அது நல்லது கெட்டதுன்னெலாம் இல்லை. அது கள்ளக்குறிச்சியில் ஒயின் ஷாப் எவ்வளோ இருக்குது அதையும் கொடுக்கும், எவ்வளோ கோவில் இருக்குதுன்னு கொடுக்கும், தாமிரபரணி ரிவரை கொடுக்கும். அப்புறம் என்னோடய தாமிரபரணியில் போய் நான் குளிச்ச இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அந்த கூகுள் இங்கே கொடுக்குற மாதிரி. இப்போ என்னோடய மைண்ட் என்ன பண்ணுன்னா, நான் கள்ளக்குறிச்சி பற்றி நினைக்கும் போது என்ன பண்ணுன்னா, நான் எவ்வளோ தரம் தாமிரபரணியில் போய் குளித்தேன், எவ்வளோ தரம் சும் பண்ணினேன், அந்த கனடியன் கால்வாயில் எப்படி குளித்தேன், மரத்தில் ஏறினது எப்படி, எவ்வளோ கோவிலுக்கு போகிறேன், எல்லாத்தையும் கொடுக்கும். நல்லது கெட்டது என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கொடுத்துரும். ஸோ இந்த இன்புட் வந்து நம்ம கான்ஷியஸாக பண்ணுறோமோ அன்கான்ஷியஸாக இருந்தாலும் அவுட்புட் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரோடு சைடில் நடந்து போகிறீங்க. அப்போ ரோடு சைடில் நடக்கும்போது ஒரு டீ கடையில் வந்து காலங்களில் அவள் வசந்தம் அந்த பாட்டு போடுறான். அது வந்து நீங்கள் கான்ஷியஸாக கேட்கல, அதை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி இன்வால்வ் பண்ணி எஃபர்ட்ஸ் போட்டு அலர்ட்டாலாம் கேட்கல. அது காது வந்து என்ன சொன்னேன், அது வந்து வஸ்து தந்திரம் கேட்டுருது. அப்போ அந்த பாட்டை கேட்கும்போது அந்த பாட்டு ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என் மைண்டில் உடனே வந்துடும், அவுட்புட்டாக வந்துடும். சின்ன வயசில் நடக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன், இந்த பாட்டுங்கும் போது நாங்கள் இதெல்லாம் பண்ணினோம், இவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், அந்த இதெல்லாம் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடும். அது கான்ஷியஸாக இருந்தாலும் சரி அன்கான்ஷியஸாக இருந்தாலும் சரி, அந்த இன்புட்டு வந்துடுதுனாக்க அது கரஸ்பாண்டிங் அவுட்புட்டு வந்துடும். இந்த ஞானம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, எனக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ அவுட்புட் வந்துடுது. அந்த அவுட்புட் வந்து எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஃபங்க்ஷனலாக இல்லைன்னா என்ன செய்யணும், இன்புட்டை சேஞ்ச் பண்ணணும். இன்புட்டை சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னாக்க, எப்படி இன்புட் எப்படி வரும், 5 இந்திரியங்கள் வழியாக தான் வரும். கரெக்டாக? அப்போ அந்த 5 இந்திரியங்களை நம்ம கரெக்டாக கர்மேந்திரியங்களை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி பண்ணணும். சில பேர் கேட்டிருக்கீங்க, எனக்கு கவலை வருது. கவலை வந்து எதை விட பற்றி இருக்கலாம். என்ன கவலை? என்னோடய உடம்பை பற்றி கவலை, என்னோடய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோட ஸ்பௌஸோட ஹெல்த்தோட கண்ட்ரோல், மணி கவலை, எதாவது வரும்போது எனக்கு கவலை வந்துகிட்டே இருக்கேன். ஆனால் நான் எனக்கு கவலை ஒத்துருமே நான் கவலைப்படணும்னு ஆசைப்பட மாட்டோமே அப்படின்னாக்கா, இப்போ கவலை வந்து எப்படி வந்து ஒரு அவுட்புட் வந்து இன்புட் இல்லாமல் வராதோ, எப்படி நீங்கள் வந்து காலங்களில் ஒரு வசந்தங்கிற பாட்டு நீங்கள் கேட்கணும் ஒன்றுன்ட்டே கேட்கலையோ, ஆனால் அங்கே இப்போ என்வாயர்மெண்ட்டில் இருந்ததோ அதை அன்கான்ஷியஸாக வாங்குறதோ, அதை மாதிரி என்ன ஆகும்னாக்க, நீங்கள் ஒரு என்வாயர்மெண்ட்டில் இருக்கும்போது அந்த என்வாயர்மெண்ட்டில் ரிலேட்டட் இன்புட் வந்துடுதுன்னா கரஸ்பாண்டிங் அவுட்புட் வரத்தான் செய்யும். ஸோ அந்த என்வாயர்மெண்ட்டில் ஏதோ இருக்குது, இட் ட்ரிகர்டு தட் பர்டிகுலர் ஈவெண்ட், அதுக்கு கரஸ்பாண்டிங் அது கீவேர்டு கொடுத்துருது, கரஸ்பாண்டிங் அவுட்புட் வந்துடுது. சரி, இப்போ எனக்கு வந்து அந்த காலங்களில் வசங்களில் ப்ளசண்ட்டாக இருக்குது, பரவாயில்ல. கஷ்டமாக இருந்ததுன்னு என்ன செய்யணும்னா வேறு இன்புட்டை நான் தான் கொடுக்கணும். அதுக்கு என்னோட ஞானேந்திரியங்களை யூஸ் பண்ணிக்கணும் கரெக்டாக. எங்கள் ஞானேந்திரியங்களை கர்மேந்திரியங்களோட யூஸ் பண்ணி ரெகுலேட்டும் பண்ணணும். அப்போது சரி, இப்போ என்ன எடுத்து கள்ளக்குறிச்சின்னு போட்டாச்சு. கள்ளக்குறிச்சியில் இன்ஃபர்மேஷன்லாம் வந்துடுது. அப்போ எனக்கு கள்ளக்குறிச்சியில் எனக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் கோவிலில் நடக்குது. அந்த கோவிலில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்ன டேட்டில் நடக்குதுன்னு தெரியணும். ஸோ தட் நான் என்னோடய ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் புக் பண்ணணும். அப்போ அதை மட்டும் நான் எடுத்துக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது, எனக்கு வேண்டியது அது இல்லை. நான் கீ சர்ச் இன்ஜினில் போடும்போது இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்தாலும் எனக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ஒரு கோவில் எப்போ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு, ஸோ தட் நான் அதுக்கு டிக்கெட் புக் பண்ணுறோம். அப்போ அந்த பர்டிகுலர் வேரியஸ் அவுட்புட்டில் எனக்கு வேணுங்கிற ஃபங்க்ஷனல் அவுட்புட்டை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு ஆக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா. அந்த ஃபங்க்ஷனை அவுட்புட்டை மற்றலேருந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி செலக்ட் பண்ணுறேன் இல்லையா, அது புத்தியோட வேலை. அதுக்கு பேர் திங்கிங்னு பேர். இந்த திங்கிங் நம்ம கையில் இருக்குது, இங்கே ஃப்ரீவில் இருக்குது. ஏற்கனவே ஒரு இன்புட் கொடுத்து அதோட அவுட்புட்டுக்கு ஏன் வந்ததுன்னு கேட்குறது பைத்தியக்காரத்தனம். 5 + 3 போட்டு 8 ஏன் கால்குலேட்டர் காட்டுறதுங்கிறது பைத்தியக்காரத்தனம். புரிஞ்சுதா? ஏன்னா நான் 5 + 3 நான் தான் போட்டிருக்கேன். ப்ரோக்ராம் அப்படி தான் இருக்குது, அப்படி தான் வரும், மைண்ட் அப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணும்.
ஸோ இப்போ இந்த கல்குறிச்சியில் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் டேட்டு இந்த மாதம் இந்த டேட்டுன்னு தெரிஞ்சுன்னா அதை நான் எடுத்துக்கிறேன்ல, அது என்னோட ஃப்ரீ வில்லில் இருக்குது. அதுதான் நம்மளுடைய இந்த மைண்ட் ரெண்டுமே பண்ணுறது. அந்த பழையசை கொடுத்தா தான் எனக்கு இதுலேருந்து எடுத்துக்க முடியும், இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான் இதுலேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ வெரி யூஸ்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சுன்னா அந்த டூலை நம்ம வந்து இது பண்ண மாட்டோம், கரெக்டாக ப்ளேம் பண்ண மாட்டோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துன்னு நான் சொல்கிறேன், உடனே டிக்கெட் புக் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிடுறேன். இந்த ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறது ஆக்ஷன். ஸோ அல்டிமேட்லி எல்லாமே நம்மளுக்கு வேண்டிய ஆக்ஷனை பண்ணுறதுக்கு தான் இந்த மைண்டெல்லாம் இருக்குது. அப்போது சரி, இப்போ இதுலேருந்து என்ன கற்பினை என்ன, வாட் வி ஷுட் லேர்ன்? ஒன்று, சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் தான். ஒன்ஸ் இட் இஸ் கம்மிங் இன் கான்டாக்ட் வித் an ஆப்ஜெக்ட், கரஸ்பாண்டிங் பெர்செப்ஷன் வில் ஹேப்பன். அது நீங்கள் தடுக்க முடியாது, உங்கள் கண்ட்ரோல் இல்லை. கண்ணை திறந்து இப்போ காதை திறந்துட்டு இருக்கீங்கன்னா நான் பேசுகிறத கேட்குற சத்தம் வரத்தான் செய்யும். நீங்கள் வந்து உங்கள் கையால் மறைச்சிண்டாலே ஒழிய அல்லது உங்கள் கம்ப்யூட்டரை அணைச்சாலே தவிர இது கேட்கத்தான் செய்யும். அது உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் நாட் அண்டர் த கண்ட்ரோல் directly. If it is left alone, it's not under the control of the doer. You can regulate. நீங்கள் அதை எப்படி ரெகுலேட் பண்ணலாம்? உங்களுடைய கர்மேந்திரியங்களை கைகளெல்லாம் யூஸ் பண்ணி அதை ரெகுலேட் பண்ணலாம். அதுக்கு தான் ரெண்டும் கொடுத்துருக்கு கடவுள். ஞானேந்திரியத்தை மட்டும் கொடுக்கலாம். ஞானேந்திரியம் இஸ் வெரி ஃபங்க்ஷன். நல்ல விஷயங்களெல்லாம் காதால் கேட்டு தான் கற்றுக்க முடியுது, பார்த்து தான் கற்றுக்க வேண்டியிருக்கு. ஆனால் அது மாதிரி கெட்ட விஷயங்களும் இருக்குது. மீன்ஸ் டிஸ்ஃபங்க்ஷனல். கெட்ட விஷயம்னா அந்த இடம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை, இன்னொருத்தர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களும் எப்படி ஜுடிஷியாக யூஸ் பண்ணணும், இது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியணும். ரெண்டாவது, எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டரில் போட்டுட்டு சர்ச் இன்ஜின் பட்டன் அமைக்கிறேன்னா அதோட கரஸ்பாண்டன்ஸ் முந்தி நான் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் வரும். அது ஏன் வந்ததுன்னு கேட்கக்கூடாது. எனக்கு ஏன் இப்படி வந்துன்னு கேட்டால், நீ இன்புட் போட்டிருக்க வந்திருக்கு. சரி, இப்போ எனக்கு இந்த இன்புட் எல்லாம் போட்டாக்க இந்த மாதிரி அவுட்புட் வரக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்னா, நான் வந்து புதுசாக கரெக்டான இன்புட்டை போட்டுட்டே இருந்து அதை ஓவர் பவர் பண்ணணும். ரொம்ப பழைய விஷயம் வீக்காக இருந்ததுன்னா அது பின்னால் போயிடும், டிசைட் ஆயிரும். இப்போ புதுசாக திரும்ப போட்டு சர்ச் இன்ஜினில் நிறைய டைம் எது பார்க்குறோமோ அதுதான் முதல்ல வரும் ஃபஸ்ட்டு 10ல். அப்போ நல்ல விஷயங்களையே திரும்ப நினச்சிண்டு என்னோட ஏற்கனவே இருக்கிற இன்புட் வந்து உள்ளுக்குள்ளே ப்ரோக்ராம் வந்து சரியா இல்லைன்னா டிஸ்ஃபங்க்ஷனாக இருந்தாக்க இதே ஞானேந்திரியங்களை கரெக்டான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணி புது ப்ரோக்ராமை நான் க்ரியேட் பண்ண வேண்டும். ஸோ இன்புட் ப்ளஸ் ப்ரோக்ராம் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட். இன்னைக்குள்ள இன்புட் நாளைக்குள்ள அவுட்புட்டுக்கு ப்ரோக்ராமாக இருக்குது. அதனால் இதில் மெசேஜ் வந்து எது நம்ம கையில் இருக்குது, எது நம்ம கையில் இல்லை. அதனால் இப்போ கவலை படுறோம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் இல்லையா, அது கவலைங்கிறது ஏற்கனவே உள்ள இன்புட்டுக்கு தகுந்த அவுட்புட், அது என் கையில் இல்லை. அப்போ நம்ம கவலைப்படுறோம், எனக்கு ஏன் கவலை வருதுன்னு அந்த கவலை ஒரிங்கிற திரும்ப அந்த கீவேர்டை கொடுக்கும்போது அதுக்கு ரிகார்டிங் எல்லாத்தையும் கொடுத்துன்னு இருக்கும். நான் அந்த ஒரிங்கிற வேர்டை போடும்போது அதுக்கு ஆல் பாஸ்ட் டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் டு ஒரி வில் கீப் கம்மிங். அப்போ நான் அந்த 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 வேர்ல்பூலில் நான் தானே சுற்றின்னு இருக்கேன், நானே தானே இன்புட் போட்டேன். அப்போ என்ன செய்யணும்னா நான் வந்து வேறு கீவேர்டு யூஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்? வேறு விஷயங்களை யோசித்து பார்க்கணும். சென்ஸ் ஆர்கன்ஸை வந்து ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மைண்டு ஒர்க் ஆகுறதுங்கிறது புரியிடும். இன்னொன்று, எல்லா தாட்டுமே வந்து போகக்கூடியது தான். ஒரு தாட்டுக்கு வராமல் போகலைன்னா லைஃப்பில் டிரான்சாக்ஷனே நடக்காது. ஒரே விஷயத்தையே பார்த்துட்டே இருந்தோம்னாக்கா, ஒரே விஷயத்தையே கேட்டுகிட்டே இருந்தோம்னா மற்ற விஷயங்களை டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது. டிஃப்ரென்சியேஷன்றதால் தான் டிரான்சாக்ஷன் இஸ் பாசிபிள். ஒரே விஷயம் மட்டும் உள்ளுக்குள்ளேயே இருந்ததுன்னா மற்ற விஷயங்கள்லாம் தெரியாது. இப்போ உங்கள் கண்ணு வந்து ஒன்று பார்த்துட்டு ஒரு மரத்தை பார்த்துடுதுன்னா மற்ற எல்லாத்தையும் பார்த்தா மரமாகவே தெரிஞ்சதுன்னா மற்ற டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு தாட்டும் அதை வந்து அதோட ஃபங்க்ஷன் என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக உடனே போயிடும். அது எப்படி ஒரு ரிவரில் நம்ம போய் நின்னோம்னா அதே தண்ணி இருக்கிறது இல்லையோ, ஆனால் தண்ணி கண்டினியூஸாக இருக்குது, அந்த தண்ணி போயிட்டே இருக்கிற மாதிரி இது தாட்டு போயிடும். அப்போ என்ன செய்யணும்? இதை புரிஞ்சுட்டோம்னாக்க கவலைன்னு வந்து அதை தாட்டும் போய் தான் ஆகணும். அப்படி புரிஞ்சுட்டோம். நானே திரும்ப பிடிச்சி அதை வந்து கையால் தடுத்து நிப்பாட்டி வைக்காமல் இருந்தாலே ஒழிய எப்படி கையால் தடுப்பேன்? திரும்ப எனக்கே என் கவலை வருது, அந்த கவலை வருது இன்புட்டை கொடுத்து அது கரஸ்பாண்டிங் அவுட்புட்டை நானே ரீஜெனரேட் பண்ணலைன்னா அந்த கவலை ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்போ அந்த கவலைங்கிறத கொடுக்கும்போது நிறைய அவுட்புட் வரும்போது அதில் ஏதாவது எனக்கு யூஸ்ஃபுல் கல்லையே குறிச்சின்னு கொடுக்கும்போது எனக்கு வரதை வேணுங்கிறத நான் எடுத்துக்கலாம். அதுக்கு தான் அது வந்திருக்கு, அந்த மைண்ட் யூஸ் ஆகுது. அப்போ அதுலேருந்து எனக்கு வேணுங்கிறத எடுத்துட்டு அதில் செயல்படணும். ஸோ எங்கெல்லாம் செயல்பட வேண்டியிருக்கோ
அதுக்கு மனசில் தாட்டில் வந்து எந்த தாட்டு வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கிறது தான் டிஸ்கிரிமினேஷன். அதுதான் புத்தி. அதுக்கு தான் நம்ம புத்தியும் கொடுத்துருக்கான், மனசும் கொடுத்துருக்கான், புத்தியும் கொடுத்துருக்கான். ஏன்? மனசு வந்து எல்லா பாஸ்ட் டேட்டாவும் கொடுக்கும், அது ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் கொடுக்கும். ரிட்ரீவல், டேட்டா ரிட்ரீவல், கூகுள் மாதிரி, கூகுளோட ஃபாஸ்டர். அதை வந்து நம்மளுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிறது வந்து புத்தி. அதை வந்து உடனே ஆக்ஷனலைஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். இதை வந்து ஒரு தடவை கேட்டால் புரியுமான்னு தெரில, ஃபோன் பண்ணி கேளுங்கோ, எவ்வளோ தடவை வேணால் கேளுங்கோ. இது வந்து நீங்கள் புரிஞ்சுன்ட்டு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃபே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். நீங்கள் பாருங்கள், இதை திரும்ப அட்லீஸ்ட் டெய்லி ஒரு தடவை கேளுங்கோ, இன்னும் ஒரு 10-15 நாளைக்கு டெய்லி ஒரு தடவை கேளுங்கோ, இதை ஆடியோவாக போட்டுட்டு நடக்கும்போது கேளுங்கோ. ஸோ உங்களுக்கு வந்து யூ வில் see the change happening because knowledge is strength. இந்த நாலேஜ் புரிஞ்சுதுன்னா, என் கையில் இல்லாததுக்கு பின்னாலேயே நான் இருக்கிறத பார்த்தேன்னா பைத்தியக்காரத்தனம் இல்லை. இட்ஸ் லுக்கிங் ஃபார் எ பிளாக் கேட் இன் த டார்க் ரூம் வேர் இட் இஸ் நாட் தேர் அப்படிம்பாங்க. இல்லாத ஒன்றை தேடிகிட்டே போயிட்டு இருந்தால் கிடைக்குமா? அது வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி தானே. ஸோ நாலேஜ் வந்து ஸ்ட்ரென்த்து. இந்த நாலேஜை வந்து நிறைய பேர் கேட்டதுனால, நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுனால ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால 2-3 பேர் லாஸ்ட் வீக்லேயே ரொம்ப இதே டாபிக் வந்ததுனால I thought it is appropriate on a Saturday afternoon to share this information. Thanks for the opportunity. Thank you. Gurubhyo Namaha. Namo Namaha.